குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ்க்கு தயாரா? வர மார்ச் 9ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மேஜிக் நடக்க போகுது, குட் நியூஸ் அண்ட் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க ஆஷ். நம்ம 6 யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துற சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் நான் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸோ இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் பார்க்க போறோம். சந்தோஷம், மகிழ்ச்சி அத்தனைக்குமான குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ் தான். ஸோ எப்பவும் போல நம்ம குட் நியூஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் ஹாப்பி நியூஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி வந்ததுதான். உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வேணும்ன்றது சூஸ் பண்ணிட்டு வாங்க. என்ன மெசேஜ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்றத நான் உங்களோட ஷேர் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைம் ஸ்டாம்ப்ல குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் இருக்கும். நீங்க எந்த இதை சூஸ் பண்ணீங்களோ அந்த டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் டைரக்டா வந்துடும். அண்ட் 1-on-1 அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ஹாப்பி நியூஸ் மெசேஜ் சூஸ் பண்ணியிருந்தீங்களா? வெல்கம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த தாரக மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை சிறப்பா இருக்கும், ஆஹா ஓஹோன்னு இருக்கும். ஓகே, உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் இன்னைக்கு என்னன்னு பாத்துடலாமா? ரைட், ஆர் யூ ரெடி? எஸ், ஐ எம் ரெடி. ஓகே, வந்துட்டேன். லெட்ஸ் see what message you get. இந்த கார்டு அப்படியே வெளியே இருக்கு. எம்பவர்மெண்ட், பியூட்டிஃபுல். ஒன்னு சொல்றேங்க, இந்த வாரம் முழுக்க நீங்க எது நடக்கணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு செகண்ட் அப்படியே வானத்தை பார்த்து லுக் அட் த ஸ்கை அபவ் அண்ட் எல்லாம் நல்லபடி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சிறப்பா எனக்கு சாதகமா நடக்க பிளஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான். ஜஸ்ட் சே இட் அலவுட். சந்தோஷமா சொல்லுங்க. எல்லாம் நேர்மையா உங்களுக்காகவே நடக்கிற மாதிரி நினைச்சு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சில நேரம் எக்ஸ்டர்னலா பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட எம்பவர் யுவர் செல்ஃப். உங்களை மெருகேத்திக்கோங்க. உங்களை அந்த கிரைண்டுக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க. இனிஷியலா டஃபா இருக்கும், பட் போக போக யூ டு அ கிரேட் ஜாப். சரி, அண்ட் த நெக்ஸ்ட் மெசேஜ் இஸ் கண்டென்ட்மெண்ட். சில நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறதும் அதை கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமோ, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமோ. நீங்க அரைவ் ஆயிட்டீங்க, நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. பட் ரொம்ப அதுக்கு போட்டு அப்படியே மெனக்கிட்டுக்கிட்டே இருக்காம ஜஸ்ட் ரிலாக்ஸ். சம்டைம் நமக்கு ஆல் வி நீட் இஸ் அந்த ஃபியூ மினிட்ஸ். ஓகே, எனக்கு அந்த ரெஸ்ட் வேணும். ஒருவேளை போன வாரம் முழுக்க ஓடிக்கிட்டே இருந்தீங்களோ, நிறைய ஓட்டமும் நிறையமா இருந்ததோ, நிறைய வேலைகள் இருந்ததோ, பாத்திரலாம். ஓகே, ஹாப்பி மெசேஜ், ஹாப்பி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பாத்திரலாம். வரேப்பா. யாரோ உங்களை அப்ரிஷியேட் பண்ண போறாங்க. இவங்க ஏற்கனவே உங்களை அப்ரிஷியேட் பண்ணவங்க தான், பட் உங்களை ரெகுலரா அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் நீங்களுமே ஒரு அப்ரிசியேஷனை ஒரு தாரக மந்திரமா எடுத்துக்கோங்க, ஒரு கோலா எடுத்துக்கோங்க. வாரத்துல ஒரு நாள், இன்னைக்கு நான் யாரையும் அப்ரிஷியேட் பண்ண போறேன், அது யாரு? ரைட், அத பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு ஒருத்தங்களை நான் மனசார அப்ரிஷியேட் பண்ண போறேன் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். சோ மத்தவங்க நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளும் மத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ண கத்துக்கணும். அண்ட் அது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், தெரியுமா? ஒரு இனம் புரியாத ஒரு ஜாய், ஒரு செமையா இருக்கும். உள்ள நிறைய பட்டாசு அடிக்கிற மாதிரி இருக்கும், நம்மளெல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்களே அப்படின்னு. சோ அப்ரிஷியேட். allow someone to appreciate yourself. and ரொம்ப டைட்டா இருக்கா, உள்ள டல்லா இருக்க மாதிரி இருக்கா? I think that is about to end. ஒரு எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ்ல தான் நீங்க இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எஸ், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்தத்தன்மை இருக்கதான் செய்யும். நம்ம ஒரு மாதிரி டல் அடிப்போம். பட் அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது. அந்த 3 சூப்பரான விஷயங்கள், எஸ், எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கே தெரியாம ஒரு 3 சூப்பரான விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்காக நடக்க போகுது. கண்டிப்பா நடக்கும். நீங்க பொறுமையா இருக்க நிறைய அப்ரிஷியேட் பண்ண இந்த கார்ட்ஸ் முழுக்க எனக்கு நிறைய அப்ரிசியேஷன் தெரியுது. நிறைய அன்பு கொடுக்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாரிட்டி அண்ட் எல்லாத்த விட முக்கியமா அந்த டல்னஸ் முடிஞ்சு, அந்த மந்தத்தன்மை முடிஞ்சு ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிக்க போறீங்க. கண்டிப்பா பண்ணுவீங்க. அண்ட் ஒரு 4 கார்ட்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. கீழ இருந்து வரலாம்.
இவ்வளவு நாள் அந்த ரெஸ்ட் தான் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்குங்க. அந்த ரெஸ்ட் இல்லாம தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ப்ராபப்ளி அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்க யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கைண்ட் மெசேஜ், எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி இருக்கேன்னு, பட் we will face it together. நீ உனக்கு ஏதாவது சொல்லணும்னா நான் இருக்கேன் உனக்கு சொல்ல அப்படின்றத நீங்க மற்றவர்களுக்கு சொல்லலாம், இல்ல கண்டிப்பா வேற யாரும் உங்களுக்கு வந்து சொல்ல போறாங்க. பணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. ஐ திங்க் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண உங்களால அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது கண்டிப்பா நடக்கும். உங்ககிட்ட அந்த பவர் இருக்கு. அந்த மந்தத்தன்மை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டீங்கன்னா அது சூப்பரா நடக்கும். சோ அந்த மந்தத்தன்மை போறதுன்றது இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ், இட்ஸ் அ பர்சனல் டெசிஷன். சோ அந்த பர்சனல் சாய்ஸ வந்து நீங்க வந்து அப்படின்ற நேரத்துல உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க ரொம்ப ஸ்மார்ட் தான். பாத்தீங்களா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எல்லா நாளும் ஒரே மாதிரி சிறப்பா இருக்காது. பட் சிறப்பா இருக்கிறதுனால இன்னும் சிறப்பா நம்ம உருவாக்கிக்கலாம்ல. உங்களை சுத்தி இருக்கிற இடம் ரொம்ப காமா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சக்க ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்னா அன்னைக்கு டேக் அ பிரேக், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. ஒரு பர்சனல் டெசிஷன் நீங்க எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. இந்த விஷயம் எனக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அதை உடனே பண்ணுங்க. தள்ளி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. சின்ன சர்ப்ரைசஸ் மிரக்கலா இந்த வாரம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நம்பர்ஸ் பார்க்கலாம், ஆர் நீங்க வந்து யாராவது பாசிட்டிவா சொல்றது கேட்கலாம். திடீர்னு நாட் தட் யூ வெயிட்டட் ஃபார் இட், நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இல்லாம டக்குன்னு நீங்க ஏதோ நினைக்கும் போது அகாஸ்து நடக்கும் அப்படின்னு யாரோ உங்களுக்கு ஹோப்ஃபுல் மெசேஜஸ், எஸ் ரைட், ஹோப்ஃபுல் மெசேஜஸ் கொடுப்பாங்க. ஹோப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாரம் ஏதோ ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஒரு அப்ரிசியேஷன். யாரோ ஒருத்தங்களுக்கு மனசார ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா, ரொம்ப சைலண்டா போய் உட்கார்ந்து யோசிங்க. ஒரு டெசிஷன், ஒரு முக்கியமான பர்சனல் டெசிஷனை நீங்க எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. நோபடி இஸ் கோயிங் டு டேக் இட் ஃபார் யூ. யாருமே உங்களுக்காக எடுக்க போறது இல்ல. உங்களை சுத்தி ரொம்ப ஒரு நிறைய கமோஷன் இருக்குன்னா அதை சாஃபன் பண்ணி, ஓகே இது கூட போனேன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நான் குவாய்ட்டா காமா என்னோட வேலையை பார்க்க போறேன். ஜெனுவனா உங்க வேலையை பாருங்க. வர சண்டேக்குள்ள 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டமிஸ்டிக்கா இருக்க போகுது. ஓகே ஃபைன், சூப்பரா இருக்குல்ல, நம்ம லைஃப் நல்லா இருக்குல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடும். இந்த வாரமே கொஞ்சம் ஐயோ ராமா அப்படின்ற மாதிரி முடியலையடா அப்படின்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு நாள் சூப்பரா இருந்தா ஒரு நாள் ஓகே அப்படின்னு இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே தேவையில்லாத விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு உங்க வெற்றிக்கு எது வேணுமோ, சக்சஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன வேணுமோ அதுல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. மற்றதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக பார்த்துக்கும். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர்என். as always keep smiling. எல்லா கார்ட்ஸையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் நான் வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி ஏஞ்சல் கார்டு. ஸோ உங்களுக்காக இப்போ ஏஞ்சல் கார்ட்ஸ் எடுக்க வந்திருக்கேன். என்ன மெசேஜ் வருதுன்னு பாத்துடலாமா? ஹெல்ப்ஃபுல் பீப்புள், நீ என்ன செய்யணும், நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வந்து சேருவாங்க. நான் எப்பவுமே ஐ பிலீவ் the student appears, the master is available. நம்ம இதுக்குதான் ரெடியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டா அத நமக்காக சிறப்பா ஆக்குறதுக்கு சில பேர் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. அவங்கள பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. எப்படி? இட்ஸ் அப் டு யூ. வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிறப்பா வாழலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னா அந்த பயம் ஜோன்லயே இருக்க போறீங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சிறப்பான வாரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யூஸ் இட். நீங்க குட் நியூஸ் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். ஓகே, வர மார்ச் 9ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான சிறப்பு மெசேஜ் என்னன்னு பார்க்கலாமா? இந்த கார்டு நான் ஷஃபில் பண்ண ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் அப்சர்வ். கண்களை மூடிக்கோங்க, அப்சர்வ் பண்ணுங்க, சத்தத்தை மட்டும் கவனிங்க. ஓகே, ஒரு சில கார்ட்ஸ் விழுது. நான் தள்ளி போய் விழுந்த ஒரு கார்டையும் இந்த கார்டையும் சூஸ் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஓகே,
இதுதான் ஃபர்ஸ்ட் விழுந்தது. அதுக்கு முன்னாடி பெர்ஃபெக்ஷன். ஓகே, சோ உங்களுக்கு பெர்ஃபெக்டா எல்லாமே பெர்ஃபெக்டா நடந்தாதான் நான் வந்து எந்த ஒரு வேலையும் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, பெர்ஃபெக்டா இருக்கிறதும் பெர்ஃபெக்டா நடக்கிறதும் சந்தோஷம் தான். பட் ரொம்ப பெர்ஃபெக்டான நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் தள்ளி போயிடும். நல்ல விஷயங்கள் கூட ஓகே, இவங்க சூப்பரான நேரத்துக்கு வெயிட் பண்றாங்க, ஓரளவுக்கு வெளிச்சம் தெரிஞ்சாலே கிட 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 கிடன்னு மேலே ஏறி வந்துருங்க. அங்கேயே உட்காந்துக்கிட்டு இன்னும் காத்து வரல, இன்னும் தண்ணி வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. இங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃபிளை எதுக்காகவும் காத்துட்டு இருக்காது. ஒரு துளி இடம் கிடைச்சா போதும், அப்படி எல்லாத்தையும் தாண்டி வெளியில வந்துடும். இட் இஸ் யுவர் டிவைன் டைமிங். பர்ஃபெக்டா இருக்கிறது தான் டிவைன் டைமிங் கிடையாது. எல்லாம் சிறப்பா இருந்தாதான் நான் ஒரு விஷயத்த ஆரம்பிப்பேன், எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடக்கும். தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்க டிவைன் டைமிங் வந்து சில நேரத்துல நீங்க கிரியேட் பண்றதுதான். எஸ், இந்த பிரபஞ்சம் ஒரு டைம் வச்சு காத்துக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறதே ஒரு லிமிட்டிங் பிலீஃப்னு தான் நான் சொல்லுவேன். நோண்டு வெளிச்சம் தெரிஞ்சா கூட போதும், ஆக்டிவேட் ஆயிடணும். அது வாழ்க்கையில மிக சிறந்த ஒரு சந்தோஷத்தையும் ஞானத்தையும் நமக்கு கொடுக்கும். பட் இந்த 2 கார்டு எடுக்காம என்னால போக முடியல. பொறுமையா இரு, உனக்கான நேரம் வந்துகிட்டே இருக்கு. அது வரைக்கும் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீ மற்றவர்கள் கூடயும் பகிர்ந்து கொள். அது ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் இல்ல, பகிர்ந்து கொள் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எஸ், the more service you do, the more happiness you get. ஓகே, உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாம். பியூட்டிஃபுல். அந்த டிவைன் டைமிங்காக நீ உட்கார்ந்துட்டு இருக்காது. சின்ன சின்னதா உன்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு. பியூட்டிஃபுல். ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் செல்ஃப்ங்க. எனக்கு தெரிஞ்ச சமயம் இந்த மிடில் ஆஃப் த வீக்ல ஒரு வெட்னஸ்டே தர்ஸ்டே போல உங்களுக்கே சடனா ஒரு கிரியேட்டிவிட்டி, ஏன் இதை நம்ம இப்படி செய்யக்கூடாது, இது அப்படி செஞ்சா என்ன, இது எப்படி செஞ்சா என்னன்னு நிறைய 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 தாட்ஸ் உங்களுக்கு வரக்கூடும். அந்த தாட்ஸை வந்து இன்னும் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க, ஒரு பர்சனல் ஸ்பேஸா பாருங்க, நீங்க வளர்றதுக்காக வரக்கூடிய தாட்ஸ் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அண்ட் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க, முதல்ல கன்ஃபியூசிங்கா இருந்தாலும் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க உங்க வாழ்க்கையில யாராவது வருவாங்க. யூஸ் தெம். ஏன்னா அவங்க உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறதற்கான அர்த்தமே அதுக்குதான். we are here to do that. அதை விட்டுட்டு இப்படியா அப்படியான்றத யோசிக்கிறத விட்டுருங்க. ஓகே, so the first thing you should be doing is, என்னதான் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் இந்த வாரம் சிறப்பா காமா இந்த மிடில் ஆஃப் த வீக் நான் வந்து உட்காந்து என் வாழ்க்கையோட முன்னேற்றத்தை யோசிக்க போறேன். என்ன டென்ஷன் என்ன இருந்தாலும் சரி, அதை பத்தி நான் பெருசா கவலைப்பட போறது இல்லை. என்னுடைய முன்னேற்றத்தை பத்தி மட்டும்தான் நினைக்க போறீங்க. பாருங்க, மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு, பாட்டம் டெக் எடுத்தேன். சாரி, மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. நீ நினைச்சா உன்னால முடியாதது எதுவுமே இல்லை, அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தான் தோணுது. ஏன்னா இந்த கார்டுலாம் வந்துருச்சுன்னா நம்ம வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை பத்தியுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மெசேஜ்னு பார்த்துடலாமா? நீ என்ன நடக்கலன்னு நினைக்கிறியோ எல்லா சிச்சுவேஷனும் இந்த வாரம் உனக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஆல் த சிச்சுவேஷன்ஸ் வில் இம்ப்ரூவ். நீயா இது நடக்கலன்னு ஏன் யோசிச்சுட்டு இருக்க? நீ நினைக்கிறத விட சூப்பரா நடக்க போகுது. என்னெல்லாம் நீங்க முடிக்காம வச்சிருக்கீங்களோ, நிறைய வேலை முடிக்காம அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கூட ரொம்ப சிறப்பா உங்களுக்கு நடக்கவிருக்கு. அண்ட் ஊரு கண்ணு படும், வாய முடிக்கொள், எல்லாத்தையும் ஸ்பில் தி பீன் பண்ணாத, எல்லாத்தையும் சொல்லாத, எதையும் நீ ஷேர் பண்ணும் தேவையில்ல, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, பத்தியா அப்படின்னு. பட் ஐ திங்க் உங்களுடைய எனர்ஜி ரொம்ப பேலன்ஸ்டா, ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கு. ஏன்னா நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ உங்க எனர்ஜிஸ் ரொம்ப பேலன்ஸ்டா இந்த வாரம் ஸ்பெசிபிக்கா. போன வாரம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்திருக்கலாம், பண்ணணுமா வேணாமா தெரியலையடா அப்படின்னு. பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒரு ஹெல்ப்ஃபுல் பர்சன் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வருவாங்க. யூஸ் இட், மிரக்கிள் அப்படின்றத டைப் பண்ணுங்க. அண்ட் கொஞ்சம் உங்க ஈகோ, இவங்களெல்லாம் கேட்கணுமா, எப்பவுமே நான் சொல்றதுதான், காரியமா வீரியமா எதுன்னு யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேலை நடக்கணுமா இல்ல உங்க கோவத்தை காட்ட போறீங்களா? இது எங்க அம்மா என்ன எப்பவுமே கேட்கிற ஒரு விஷயம். வேலை நடக்கணுமா இல்ல கோவமா கத்திட்டு போக போறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தோணும், இல்லம்மா கரெக்டா வேலையை பண்ணிக்கிறேன். அது சாமர்த்தியம், அது புத்திசாலித்தனம் இல்லையா? கோவம் இருந்தாலும் அந்த கோவத்தை
ரொம்ப ப்ரொடக்டிவா நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கிறதுல ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் திங் யூ குட் டூ ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே. அண்ட் திடீர்னு எல்லாரும் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நடக்கும், ஒரு அட்டென்ஷன், இவங்கள அவங்கள அப்படின்ட்டு ஒரு அட்டென்ஷன் ஆபீஸ்லயோ வீட்லயோ உங்க மேல எல்லாரும் கவனிக்கும் போது, அதுக்குதான் நான் சொல்றேன், ரொம்ப நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்றத ரொம்ப வெளியில ரிவீல் பண்ணாம இருங்க. I think that is really going to help you this week. ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கே இந்த விஷயத்த நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம், அச்சு இதெல்லாம் ஒரு விஷயமும் இல்ல, எழுந்து போ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்காக உருவெடுக்க போகுது. இட் லுக்ஸ் ரியலி ரியலி பியூட்டிஃபுல். அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா தோணுதோ, இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு காம்ப்ளிகேஷனே இல்லை, சிம்பிளா நான் முடிச்சுட்டு இது ஒர்க்க போட போறேன் அப்படின்னு கீப் கோயிங். உங்களுக்கு இப்ப தேவை ஒரே ஒரு விஷயம் தான், கான்பிடன்ஸ். நேரத்தை பார்த்து ஐயோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நினைக்காம, எல்லாம் சிறப்பா இருக்கு, நான் என்ன செய்ய போறேன், ஜஸ்ட் ட்ரஸ்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. within the next few months, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நீங்க நினைச்ச காரியம் கை கூட போகுது. சிறப்பா வாழ போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, கொண்டாட்டம் பண்ண போறீங்க. நிறைய அப்ரிசியேஷன் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. பட் எது செஞ்சாலும் சைலண்டா செய்யுங்கன்னு சொன்ன. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ரீடிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.